உலகம் என்பது மிகவும் சுவாரஸ்யங்கள் நிறைந்தது. எதையும் பெற்றோர் அல்லது மூத்தோர் செய்வதை பார்த்து அப்படியே செய்யும் குழந்தைகள் இப்போது பெரியவர்களைப் போல ஸ்மார்ட் போன்களும் கையுமாக இருப்பது அதிகரித்துள்ளது. இது ஆரோக்கியமான போக்கா? இப்பொழுது பார்க்கலாம். பேசுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த செல்போன்கள் ஸ்மார்ட் போன்களாக பரிணாம வளர்ச்சி பெற்றுவிட்டன. ஆடம்பரம் என்று கருதப்பட்ட காலம் போய் அத்தியாவசியமாக மாறி போயிருக்கிறது ஸ்மார்ட் போன்கள். பெரியவர்களின் கைகளிலும் கைப்பைகளிலும் அதிகம் இருந்த இந்த ஸ்மார்ட் போன்கள் வீட்டு குழந்தைகளின் கைகளையும் சென்று சேர்ந்திருக்கின்றன. தங்கள் குழந்தை ஸ்மார்ட் போனை லாவகமாக கையாளுவதை பற்றி பெருமை பேசும் பெற்றோர்கள் ஒரு பக்கம், குழந்தைகள் சொல்லும் காரணங்கள் மறுபக்கம். நான் நினைக்கிறப்ப யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க, அதனால நான் ஃபோன் விளையாடுறேன். ஏன்னா அதில் நிறையா கேம்ஸ் இருக்கு. ஃபோன் யூஸ் பண்ணுறது ஸ்கூலில் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். வீட்டில் பேச முடியாது, என் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. அதான் ஃபோனில் நிறையா பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ், அந்த ஹேங் அவுட்ஸ் அது வச்சு பேசுவேன். ஆனால் குழந்தைகள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் அவர்களின் வாழ்க்கையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஸ்மார்ட் போன் கேம்ஸுகளின் பிடியில் இவர்கள் சிக்கிக் கொள்வது அவர்களை மன ரீதியில் பாதிக்கும் என்று மருத்துவ தரப்பு கூறுகிறது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய போட்டு விளையாடலாம் அதில் வந்து. ஸோ அவங்களுக்கு நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் தோணும். தட் இஸ் இயற்கை. பட் அதை எப்படி கம்மி பண்ணுறது? ஏன்னா வந்து அடிக்ஷன் மாதிரி ஆயிடும்போது தான் பிரச்சனை வருது. பெருமளவில் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதால் தொழில்நுட்ப ரீதியிலும் இது போன்ற சிறுவர்கள் முன்னணியில் உள்ளனர். இருப்பினும் இதன் உள்ளேயே மூழ்கி கிடப்பதனால் வெளி உலகை பற்றிய புரிதல் இல்லாமல் அவர்களின் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எனப்படும் சமூக பழக்கம் இல்லாமல் போகிறது. அதிகப்படியான ஸ்மார்ட் போன் பயன்பாட்டினால் குழந்தைகள் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஸ்மார்ட் போனில் உள்ள அம்சங்களை தாண்டி வெளி உலகில் உள்ள பொழுதுபோக்குகள் குறித்தும் நிகழ்வுகள் குறித்தும் அவர்களுக்கு ஒரு புரிதலை பெற்றோர்கள் ஏற்படுத்தும் பட்சத்தில் மட்டுமே குழந்தைகள் இதிலிருந்து மீள முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் கவிக்குயில் சரோஜினி.